இது குறித்து பேசுவதற்காக இணைகிறார் எம்எல்ஏ அருள் அவர்கள். சார் வணக்கம். தற்போது பாமகவிலிருந்து நீக்கப்படுவதாக அன்புமணி ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. அது தொடர்பான உங்களுடைய கருத்து? வணக்கங்க. பாட்டாளி மக்கள் கட்சியிலே 36 ஆண்டுகளாக, எனக்கு வயசு 52 தான், 36 ஆண்டுகளாக டிராயர் போட காலத்திலிருந்து பயணித்து வருகிறேன். ஆனால் அன்புமணி அவர்களோடு தமிழ்நாடு முழுக்க நான் செல்லாத கிராமங்கள் இல்லை. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இணைந்து செயலாற்ற வேண்டும். மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில செயல்படுங்க, அவருக்கு பின்னாலே நீதான தலைவர்னு சொல்றது தவறு என்று காரணத்தினாலே நீக்குவதாக அறிவித்திருக்கிறார்கள். இன்னொன்னு சொல்லணும், கட்சியினுடைய தலைவராக இருக்கிற மருத்துவர் ஐயா அவர்களுக்கு தான் நீக்கிறோ சேர்த்துறதுக்கு பொறுப்பு அதிகாரம் இருக்குது. செயல் தலைவராக இருக்கிற அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இந்த அதிகாரம் இல்லை. இதுக்கு முன்னாடியே நான் மாவட்ட செயலா பொறுப்பிட்டு எடுத்துட்டாங்கன்னு நீங்க பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுதே நான் சொன்னேன், கட்சியை பொறுப்பை விட்டு நீக்குவதற்கு கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸுக்கு அந்த அதிகாரம் இல்லை, செயல் தலைவருக்கு அதிகாரம் இல்லை, மருத்துவர் ஐயா அவர்களுக்கு மட்டுமே அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆகவே இந்த நீக்கம் செல்லாது. பாட்டாளி மக்கள் கட்சி இணை பொதுச் செயலாளராகவும் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினராகவும் நான் தொடரும். ஐயா அறிவிக்கும் வரை நான் தொடருவேன். சார், அன்புமணியை நீங்க தொடர்ந்து விமர்சித்ததுதான் இந்த நீக்கத்திற்கான காரணம்னு சொல்லப்படுறத பத்தி உங்களுடைய கருத்து? ஆமா, நான் தொடர்ந்தாவே விமர்சிக்கலீங்க. எங்க ஐயா குழந்தையா மாறிவிட்டார் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு நாள் மட்டும்தான் நான் பேசினா தவிர, அதுக்காக இல்லைண்ணா அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லணும் தவிர, நான் ஏன் தொடர்ந்து விமர்சிக்க போறேங்க? இதே வாயால தமிழ்நாடு முழுக்க ஐயா மகன் அன்புமணி வருகிறான்னு சொல்லி இந்த மாதிரி என்னோட தொண்டை இன்னைக்கு இப்படி போயிடுச்சுன்னா காரணம், அவர் வருகிறான்னு ஊர் முழுக்க கத்துனதான் காரணம். எல்லா ஊர்லயும் என்னுடைய குரல் கேட்காத ஊர் இல்ல, இதோ வருகிறார் அன்புமணி, இதோ சின்னையா வருகிறார், இதோ எங்களோட ஐயா மகன் வருகிறான்னு சொல்லி நான் சொல்லாத கிராமங்கள் இல்ல. அப்படி சொன்னவன் அண்ணா, கட்சி பிளவுபடக்கூடாது, ஐயாவோடு இணைந்து செயலாற்றுங்கள், செயலாபுரம் வாருங்கள், ஐயாவை விமர்சிக்காதீர்கள் என்று சொன்னது தப்புன்னு என்ன நீக்குனா அது எப்படி சரியா இருக்கும்? சார், அன்புமணியை நீங்க சந்திக்காததும் தான் இந்த நீக்கத்திற்கான காரணம்னு சொல்லப்படுது. அவர் ஏற்கனவே 12 மணி நேரத்துக்குள்ள மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் கெடு வச்சிருந்த நிலையில நீங்க அவரை சந்திக்காததும் தான் இந்த நீக்கத்திற்கான காரணம்னு சொல்லப்படுது. அது பற்றி உங்களுடைய கருத்து? எனக்கு யாரும் அப்படி சொல்லலம்மா. என்கிட்ட யாரும் 12 மணி நேரத்துல மன்னிப்பு கேட்கணும்னு சொல்ல யாரும் வரும். நான் என்ன அப்படி தப்பு பண்ணிட்டேன் மன்னிப்பு கேட்கறதுக்கு? நான் எந்த தப்புமே சொல்லிங்களே. இன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் நான் அன்புமணி அவர்கள் எந்த மாற்றம் இல்லைன்னு தான் அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு போடுன்னு சொன்னேன். தெளிவாக சொல்லுகிறேன், என்னை நீக்குவதற்கு அதிகாரம் அண்ணன் அன்புமணி அவர்களுக்கு இல்லை. சார், எம்எல்ஏ சீட்டுக்காக நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பற்றி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. என்ன இரட்டை நிலைப்பாடுங்க? சொல்லுங்க, என்ன இரட்டை நிலைப்பாடு? என்ன இரட்டை நிலைப்பாடு? சார், அன்புமணி தரப்புல இருந்து சொல்லப்படுது எம்எல்ஏ சீட்டுக்காக நீங்க இரட்டை நிலைப்பாடு எடுத்திருப்பதா சொல்லப்படுறீங்க. ஆமா, அன்புமணியும் ஆதரிக்கிறீங்க, ராமதாஸையும் ஆதரிக்கிறீங்க அப்படின்ற ஒரு இரட்டை நிலைப்பாடு இருப்பதா சொல்லப்படுது உங்கள் மீது. சரி, அப்படின்னா இப்ப ஐயா விட்டுட்டு வெளியே வந்துட்டா நான் நல்லவனா? ஐயா சரியில்லை, ஆனா அன்புமணி அவர்கள் வாழ்க்கைன்னு சொல்லிட்டாங்களா? நான் சொல்றேன் 2 பேரும் வாழ்க்கைன்னு சொல்றேன், தவறா? அதற்காக தான் கட்சி விட்டு நிற்கிறீங்களா? இன்னொன்னுமா சொல்றோமா, இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்தவரையில மருத்துவர் ஐயா அவர்களை 36 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக நான் ஏற்றுக்கொண்டேன். எங்க ஐயா தான் தலைவர், தெய்வம்னு ஏற்றுக்கொண்டேன். இன்னைக்கும் அதுல மாறாமல் இருக்கிறேன். நான் பதவிக்கு ஆசைப்பட்டு ஐயாவை விட்டுட்டு சின்னையா தான் வாழ்க்கைன்னு நான் போக விரும்பல. ஆனா எங்க சின்னையா எனக்கு வேணும்னு சொல்றேன். எப்ப வேணும்? எங்க ஐயாவை தொடர்ந்து அவர் தான் வேணுங்கிறேன். ஐயாவுக்கு அடுத்த தலைவர் அவர் தாங்கிறேன். இது போய் நிலைப்பாடு இரட்டை நிலைப்பாடுக்க முடியும்? நான் இன்றைக்கு ஐயா இன்னைக்கு என்னோட தலைவர் இல்ல, சின்னையா தான் தலைவர்னு சொன்னாதான் அது என்னோட நிலைப்பாட்டிலே மாறியதாக அர்த்தம். நான் என்னுடைய நிலைப்பாட்டிலே தெளிவாக இருக்கிறேன், உறுதியாக இருக்கிறேன். மருத்துவர் ஐயா அவர்களுடைய தலைவர், அதற்கு அடுத்தபடியாக ஆனால் அன்புமணி அவர்கள் தலைவர். இவர் கட்சி நீங்கினாலும் சரி, இவர் வச்சுக்கிட்டாலும் சரி, வச்சுக்கலாலும் சரி, நான் எந்த காலத்துல வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டேன். ஐயா அவர்களுக்கு பிறகு வச்சுக்கிட்டா
அந்த பாட்டாளி மக்கள் கட்சியிலே அண்ணன் அன்புமணியோடு பயணிப்பேன். இல்லாவிட்டால் அவருடைய தொண்டனாக என் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன். சார், தற்போது கட்சியில இருந்து உங்களை நீக்கிட்டாங்க. இந்த சமயத்துல நீங்க வந்து அன்புமணியை மீண்டும் சந்திக்க வந்து வாய்ப்பு இருக்கா? ஆமா, இப்ப நீக்கல் சேர்த்தல் அதெல்லாம் ஒண்ணு இல்லை. நம்ம இப்ப ஐயா போய் பார்க்க சொன்னா நான் போய் பார்ப்பேன். நாளைக்கு ஒருத்தர் ஐயா போய் பார்ப்பா அப்படின்னு சொன்னா போய் பார்ப்பேன். சார், 3 மாதங்களாக இந்த கட்சியில வந்து பிரச்சனை நீடித்து வரக்கூடிய நிலையில பல முறை வந்து நீங்க ராமதாஸை சந்திச்சிருக்கீங்க. ஆனா அன்புமணியை நீங்க சந்திக்கல. அதுக்கான காரணம் என்ன? அம்மா, இதுக்கெல்லாம் ஒரு வருத்தமா, மாவட்ட செயலாளர் கூட்டம் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐயா கூட கலந்துக்கூடாதுன்னு சொன்னாங்க. நான் போய் கலந்துக்கிட்டேன். அது நான் ஒன்றும் குற்றமாக கூட இருக்கலாம். அதுதான் நான் ஒன்றும் குற்றமாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். சார், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றிம்மா.